இங்கேயும் டிவிக்கேவா அப்படின்ற மாதிரி தான் ஆச்சு. ரீசெண்டாக செவுலூர்ல நடந்த கபடி மேட்ச்சுக்கு தான் போயிருந்தோம். காலைல 8 மணிக்கெல்லாம் அவன் ஸ்பாட்டுக்கு போயாச்சு. இந்த வாரம் நான் இவன் தான் என் ஃப்ரெண்டு, அவனுக்கு ஹாயை சொல்லிட்டு அவன் தலைமையில எங்கள் டீம் நேம போய் நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம். கப்பு அடிக்க வச்சுக்காம எப்பா அண்ணாந்து பார்க்க வேண்டியதாக இருக்குங்க. கப்பு அவ்வளோ பெரிய கப்பு. அக்கத்தில் என்ன நானே கப்புக்கு அரைப்பாதி தான் இருக்கேன். திடீர்னு ஒரே சத்தம். என்னன்னா பார்த்தா நம்ம டிவிக்கு மெம்பர்ஸ் அவங்க தாங்க அந்த போட்டிக்கே ஃபுல் சப்போர்ட்டு. சரி நம்ம வந்த வேலையை பார்ப்பான்னு சொல்லிட்டு அந்தந்த பேச்சர்க்கெலாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம டீம் பசங்களும் அதுக்கேற்ற மாதிரி எங்கெல்லாம் காயிருக்கோ அவங்கெல்லாம் பேச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லபடியாக சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு கிரவுண்டுக்குள்ளே என்ட்ரி ஆகுறோம். என்ட்ரி ஆனால் ஒரு 5 நிமிஷத்துலேயே ஆப்போசிட் டீம் வந்துட்டாங்க. அவங்களும் சும்மா சொல்லக்கூடாதுங்க. எங்கள் டீமுக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் ஃபிட்டாக இருந்தாங்க. மேட்சை ஸ்டார்ட் பண்ண ஒரு சில மணி நேரத்துலேயே ரொம்ப சுவாரஸ்யமாக போக ஆரம்பிச்சிருச்சுங்க. நம்ம டீம் கொஞ்சம் லீடிங்கில் போக, அவங்க டீம் நம்ம முந்திட்டு லீடிங்கில் போகன்னு மேட்ச் கொஞ்சம் ஃபயராக தான் இருந்துச்சு. ஆனால் ஃபைனலி மேட்ச் நல்லபடியாக முடிச்சாச்சு. ஆப்போசிட் டீமுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு நாங்கள் அடுத்த களம்கான தயாராகி விட்டோம்.